அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய சிவாய நம. சாகா கல்வியாக உங்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுத்துருக்குறோம். சாகா கல்வினா என்ன தெரிஞ்சுக்கினீங்களா? சாகா கல்வினா இதுதான் சாகா கல்வி. சாவாது இருக்கிறது பேர் தான் சாகா கல்வி. சாகா கல்வியை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சாகா கல்வியை தெரிஞ்சுக்கலன்னா நீ கடவுளெல்லாம் அடைய முடியாது. முழுமையான கடவுளே சாகா கல்வி தான். அதுக்கு தான் சாகா கல்வி. சாகா கல்வியை யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சாகா கல்வி தெரிஞ்சுக்கினாலே அவங்க முழுமை அடைஞ்சு போயிடணுன்னு தான் பார்ப்பாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, முதல்ல நம்ம போயிடணும், இது பொய்யான வாழ்க்கை, நம்ம வாழறது பொய் அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் சாகா கல்வி. நம்ம வாழறது உண்மையாலுமே பொய்யான வாழ்க்கை. அந்த பொய்யான வாழ்க்கையில் நம்ம நேரத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நம்ம நேரன்றது நம்ம கடவுள் கொடுக்குறது, நம்ம மனுஷனாக படைக்கிறது கடவுளை அடையிறதுக்கு தான். கண்ட ஆசையில் ஓடி 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 சாகக்கூடாது. சாகா கல்வின்றது முழுமையாக கடவுளை அடையிற ஒரு வார்த்தை சாகா கல்வி. சாகா கல்வியை தெரிஞ்சுக்கணும், நம்ம முழுமையாக எல்லாத்தையுமே அடைஞ்சிடலாம். சாகா கல்வினா என்ன? அது ஒரு பாடம் மாதிரி. ஒரு வார்த்தையாக சொல்லி கொடுக்குறோம் பாரு, அந்த ஒரு வார்த்தை தான் உங்களை மேலுக்கு ஏற்றும். சாகா கல்வின்றது கடவுளை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு பாவத்தை பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுளை அருள் கொடுக்கும்போது அந்த அருளை வச்சு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. மந்திரம் பண்ணுறேன், சூனியம் பண்ணுறேன், ஏவல் பண்ணுன்னு சொல்லி வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம முழுமையான அருள் நம்மளை விட்டு விலகி போயிடும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யும் போது நம்ம திருப்பி இறந்துடுவோம். திருப்பியும் ஒரு பிறப்பு எடுப்போம். ஆனால் என்ன பிறப்பு எடுப்போம்னு தெரியாது. மனுஷனை இறைவன் படைத்தது இறைவனை அடையிறதுக்கு தான். உண்மையாக முழுமையாக இது தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இதுதான். மனுஷனாக இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை படைக்கிறது இறைவனை அடையிறதுக்கு தான். ஏன்னா நம்மளுக்கு பல பிறப்பு இருந்துக்கினே இருக்கும். ஆத்மாவுக்கு பல பிறப்பு இருக்குது. ஆனால் நீ முழுமையாக அடையும் போது செய்த பாவம் புண்ணியம் எல்லாமே சேர்ந்து இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடும். உன்னை இறைவன் ஆட்கொள்வார். அவர் ஜோதியாக இருக்கிறவர் உன்னை ஜோதியாக அணைச்சிக்குவார். இதுதான் இறை அருள். இறைவன் உன் ஆத்மாவை சுத்தப்படுத்திடுவேன். நீ அடுத்த பிறப்புன்றது இருக்காது. அடுத்த பிறப்பு நம்ம இந்த அழுக்கில் நம்ம பிறக்கணுன்ற இது அவர் வெளியேற்றிடுவார். இன்னொரு மிருகத்தில் கூட பிறக்க மாட்டோம். நம்ம சுத்தமாகிடுவோம். இதுக்கு பேர் தான் சாகா கல்வி. சாகா கல்வி முழுமையாக தெரிஞ்சிக்கினாலே போதும். நீங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே இறைவனை அடையணுன்றவங்களுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துன்னுக்குறேன். ஏன்னா முழுமையாக இறைவனை அடையிறதுக்கு யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆசையிலேயே வாழ்ந்து செத்து போயிடுவாங்க. எல்லாருக்குமே அந்த ஆசை மட்டும்தான். ஆசையிலேயே ஆசை கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு முழுமையாக எதுக்கு வருதுன்னா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்களே, அந்த கஷ்டம் எதுக்கு வருதுன்னா அவங்களோட ஆசை. அவங்க எது ஆசைப்படுறாங்களோ அது ஒரு 10 அடி 20 அடி தள்ளி போயிடும். அதுதான் கஷ்டம். கடவுளை திட்டக்கூடாது. கடவுளை ஒன்று போய் நீ இதை ஆசைப்படு அதை ஆசைப்படுன்னு அவர் சொல்கிறது கிடையாது. நீங்கள் தான் அந்த ஆசையில் போக உங்களுக்கு கஷ்டம். வீடு வாங்கணும், கஷ்டப்படணும். இது எல்லாம் கடவுள்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டார். உனக்கு ஆத்மாவை மனித பிறப்பு கொடுத்தது பெரிய விஷயம். அந்த மனித பிறப்பால் உன்னால் தியானம் பண்ண முடியும். அந்த தியானத்தால் இறைவனை அடைய முடியும். இது பேர் தான் சாகா கல்வி. தியானத்தில் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். மற்றபடி இறைவனை நீ அடைய முடியாது. இறைவனா என்னன்னு தெரியாததான் செத்து போகிறது. கோடான கோடி மக்கள் செத்துட்டாங்க. இன்னும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னை வச்சு சொல்ல வைக்கிறாரு இந்த ஜோதியான இறைவன் ஈஸ்வர். இதுதான் உண்மை. ஏன்னா அவர் முழுமையாக எல்லாத்தையும் வேலைக்கு சொல்லி கொடுக்குறாரு. இது உங்களுக்கு சேரணுன்னு தான் இந்த வீடியோவால் எனக்கு காசு வரணும்லாம் நான் போடல. நான் 5 வீடியோவுக்கு மேலே 20 வீடியோவுக்கு மேலே போட்டேன். காசுக்காகலாம் போடல.
இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுங்க எல்லாருமே முழுமையாக திருந்தணும். முதல்ல பணத்து மேலேயும் பதவி மேலேயும் ஆசைப்பட்டு உயிர்களுக்கு மேலே பாவத்தை பண்ணி செத்து செத்து மடியக்கூடாதுன்னு தான் இந்த வார்த்தையை நான் இந்த சாகா கேள்வியை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சாகா கேள்வினா சும்மா சாதாரண இறைவனை அடையிறது பேர் தான் சாகா கேள்வி. சாகா கேள்வின்றது நம்ம சாவாத இருக்கணும், நம்ம இறைவனை அடையணும். இதுக்கு ஒரு வழி, இதுனா ஒரு பாடம் மாதிரி நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு ஒரு பாடம். இது ஆரம்பத்துலேருந்தே ஒரு பாடமாக நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா சாகா கல்வினா ஒரு மனுஷனுக்கு தேவையான முழுமையான கல்வியே சாகா கல்வி மட்டும்தான். நீ இறைவனை முழுமையாக அடைஞ்சிட்டா எல்லாமே நீ வாயுவிலேருந்து எல்லாமே வந்துடும். வேத சாஸ்திரம் மந்திரம் எல்லாமே உன் வாயிலேருந்து ஈஸியாக வரும். இதுதான் சாகா கல்வி. சாகா கல்வின்றது முழுமையாக தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு மனுஷன். பணத்து பின்னாடியே ஓடக்கூடாது. பணத்து பின்னாடியே ஓடினா நீ செத்து போயிடுவ. ஆமாம், நம்ம நம்ம மொத்த ஆசையை நம்ம அடக்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் ஆகணும். முழுமையாக இறைவனை மட்டுமே நம்பணும். இறைவனை மட்டும் நம்பினா மட்டும்தான் இறைவன் உன்னை கை கொடுத்து தூக்குவார். மற்றபடி நீ கண்ட ஆசையில் இருந்தீன்னா உங்ககிட்ட இறைவன் வரமாட்டார். இறைவன்றவர் எல்லா எத்தனையாயிரம், ஆமாம் 8000 கோடி மேலே ஒரு ஜீவராசிங்க இருக்குது. 8000 கோடிக்கு மேலே ஜீவராசிங்க இருக்குது. அந்த அவ்வளோ ஜீவராசிங்களுக்கும் இவர் இறை கொடுக்குறார். புழு பூச்சி எல்லாத்துக்கும் இறை கொடுக்குறார். அதுக்கு தான் இவர் பேர் இறைவன் வச்சுருக்காங்க. இறைவன் ஒரு ஜோதி வடிவமானவர். அவருக்கு உருவம் கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், அவருக்கு உருவன்றது கிடையாது. ஒரு ஜோதியான இறைவனுக்கு உருவம் கிடையாது. அவர் எப்போவுமே நம்ம உள்ளே இருக்கிறார். நம்ம உள்ளே இருக்கிற இறைவனை சாகா கல்வி மூலியமாக நீங்கள் வெளியேற்றணும். வெளியேற்றி இந்த ஆத்மாவை கடவுள்கிட்ட ஒப்படைக்கணும். இதுக்கு தான் நம்ம பிறந்துருக்கிறோம். எந்த மனுஷனுக்கும் அந்த 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 எண்ணமே இல்லை. இவனை ஏமாற்றினா அவனை ஏமாற்றினா இப்படி திருடணும், அப்படி கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாத செத்து போயிடுறாங்க. கண்ட போதைக்கு அடிமையாகி செத்துடுறாங்க. ஏன்னா ஒரு ஒரு மனுஷனாக பிறந்தாலே அந்த போதையை தான் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. முதல்ல அந்த போதை தான். மோகன்றது ஒரு போதை, காமன்றது ஒரு போதை, எல்லாமே போதை தான். மற்றபடி அந்த அந்த போதையிலே இருந்து செத்து போயிடக்கூடாது. இறைவனை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். மனுஷனாக நம்ம அதுக்கு தான் பிறந்துக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குமே சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற மனிதனாக பிறக்க வச்சதே கடவுள் இதுக்கு தான். அவரை அடையிறதுக்கு மனுஷனாக பிறந்தா அறிவு இருந்து அடையணும். அந்த அறிவை அது பேர் தான் ஞான அறிவு. ஞான அறிவு உலகத்திலே பெரியது. அந்த ஞான அறிவை தான் அப்பப்போ ஞானத்துக்கு என்ன தேவை, வார்த்தை தேவை, தியானம் பண்ணுறதுக்கு என்ன வார்த்தை தேவை, அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கினே இருக்கிறேன். யார் யாருக்கு எந்தெந்த வார்த்தை பிடிக்குமோ அந்த வார்த்தையை வச்சு தியானம் பண்ணுங்க. அதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொல்லி கொடுக்குறது. தியானம் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைலாம் இருக்குது. இந்த வார்த்தைலாம் நீங்கள் கண்டினியூவாக சொல்லிக்கினே வாங்க. ஈஸியாக ஞானம் அடைவீங்க, இறைவனை அடைவீங்க. முழுமையாக இறைவனை அடையிறதுக்கு தான் சாகா கல்வின்றது. ஏன்னா வள்ளலாரும் சாகா கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு தான் போனார். அகத்தியரும் சாகா கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு தான் போனார். உலகத்தில் இருக்கிற எல்லா சித்தர் புத்தரும் சரி சாகா கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு தான் வெளியில் போய்க்கிறாங்க. குடும்பன்றது நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு பொருள். குடும்பம் மாதிரி தான் அப்பா அம்மா கடவுள். அவருக்கு உருவம் கிடையாது. நம்ம ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னே ஆம்பளையும் கிடையாது, பொம்பளையும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்க நம்ம தனியாக பிரித்து பேசுகிறோமா? பிறக்கிறதுக்கு முன்னே 2 பேரும் ஒன்று தான், ஆத்மாவில் தான். அது ஆத்மாவுக்கு பொம்பளை உருவம் கிடையாது, ஆம்பளை உருவமும் கிடையாது. பிறந்ததுக்கு அப்புறம்தான் ஆம்பளை பொம்பளைன்னு பிரித்து வைக்கிறது. ஒரு உருவத்தை பார்த்து தான் பிரித்து வைக்கிறது. ஏன்னா இது ரெண்டுமே இறைவன் தான். ரெண்டுமே ஈஸ்வர் இறைவன் தான், ஜோதியான கடவுள் தான். இந்த ஆத்மா உள்ள போகிறது அந்த ஈஸ்வர் தான். அந்த ஆத்மா உள்ள போகிறதும் இந்த ஜோதி தான்.
ரெண்டுத்துக்குமே ஜோதி. அந்த ஜோதிக்கு அதிக சக்தி இருக்குது. ஏன்னா பெண்மையாக பிறந்து 4 ஜீவராசிங்களை அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகமாக சக்தி தேவைப்படும். அதனால தான் அவங்களுக்கு அதிகமாக சக்தி கொடுத்து மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. நம்மளுக்கு கொடுக்கறது ஆம்பளைங்களுக்கு கொடுக்கறது அப்படி கிடையாது. அதனால் ஆம்பளைங்க வந்து ஈஸியாக கடவுளை அடையலாம். ஆனால் பொம்பளைங்க நினச்சா உடனே அடைவாங்க இறைவனை. ஏன்னா அவங்களுக்கு நம்மளோடைய அதிகமான சக்தி அவங்களுக்கு தான் இருக்குது. அதுக்கு தான் வந்து எல்லா தெய்வத்தையும் சக்தின்னு பேர் வச்சுருக்காங்க. புரிஞ்சுங்க. பொம்பளைங்களுக்கு உண்மையாலுமே பொம்பளைங்க வந்து அதிகமான சக்தியை வந்து அவங்க உடம்புல தான் இருக்குது. அதை தான் வந்து கோயில் கட்டி அம்மனாக வழிபடுறது, அந்த சக்தியாக கும்பிடுறது. அந்த சக்திக்கு தான் நம்மளுக்கு அந்த சக்தி பாதி உடலில் நம்ம உடல்லையும் இருக்குது. அதை முதல்ல முழுமையாக ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்கணும். சக்தி இல்லைன்னா சிவம் கிடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, சக்தியும் சிவமும் ஒன்று தான். நிறைய பேர் சக்தி வேறு சிவம் வேறு இல்லை. சக்தியும் சிவனும் சேர்ந்தது தான் ஜோதி. அந்த ஜோதி வடிவமான தான் இறைவன். இந்த உலகத்தை படைக்கணும்னா சக்தி தேவை. அந்த சக்தியை வச்சு தான் இந்த உலகத்தையே படைச்சுக்கிறவர் ஈஸ்வர். இதை புரிஞ்சிக்காத மனுஷன் கஷ்டப்பட்டு லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாத செத்து போயிடும். முதல்ல மனுஷனாக பிறந்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் வார்த்தையே இதுதான். நம்ம மனுஷனாக பிறந்துக்கிறது இறைவனை அடையிறதுக்கு மட்டும்தான். அதை விட்டுட்டு பணத்து பின்னாடியே ஓடின்னு, பொண்டாட்டி பின்னாடியே ஓடின்னு, பிள்ளைங்க பின்னாடியே எல்லாமே வந்து வேறு ஆத்மாங்க. உண்மையாலுமே கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பெற்றுக்கிறோம், அதெல்லாம் இல்லை. ஆத்மான்றது வேறு. அது இந்த வயிறு கடைக்கு தான் அந்த ஆத்மாவை வந்து அது உள்ளே வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அது வந்து உனக்கு புள்ளையாக பொறுக்குது, இவ்வளோதான். உன் புள்ள என் புள்ள அதெல்லாம் கிடையாது. யாருக்குமே பெற்ற புள்ள வந்து அவங்க புள்ளையே கிடையாது. எல்லாம் வேறு ஆத்மாங்க. அதுங்க வந்து நம்ம வயசானவங்கள பார்த்தா திட்டுறோம்ல, ஏடா பெற்ற அம்மா விட்டு போயிட்டான். ஏன்னா அவன் வந்து அவன் புள்ள கிடையாது, கடவுளோட புள்ள. அவன் ஆத்மா வேறு, இவங்க ஆத்மா வேறு. அதனால் அம்மாவை வந்தாலும் திட்டுவான், அப்பாவை வந்தாலும் திட்டுவான். அதேமாரி அதிகமாக பாசம் இருக்கிற புள்ள அணைப்பான். இது 2 தான் மனுஷனுக்கு. யாருமே சொந்தம் கிடையாது. எல்லாம் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு அனாதை. அதை முதல்ல புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு அனாதைங்க. இது சொந்தம் அது சொந்தம். நீ போனீன்னா எதுவுமே எடுத்துன்னு போக முடியாது. உங்கள் அண்ணா கையில் கூட அறுத்து தான் வெள்ளம் போகும், எரிப்பானுங்க. அப்போ வந்து ஒரு புடி சாம்பல், அந்த புடி சாம்பல் தான் நெத்தியில் வாரி பூசிக்கிறோம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எரிஞ்ச ஒரு புடி சாம்பல் தான், அந்த புடி சாம்பல் தான் வந்து நம்ம நெத்தியில் வச்சு இறைவனை நம்ம அடையிறோம். முழுமையாக வந்து சிவன் என்ன தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் சாகா கேள்வி. உங்களுக்கு நிறைய வார்த்தை சொல்லி கொடுத்துக்கின்னு இருக்கிறேன். யார் யூஸ் பண்ணுறீங்களோ, யார் அது இது பண்ணுறீங்களோ தெரியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் சாகா கேள்வி இந்த வீடியோவே போட்டுருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவங்கன்னா பார்த்துக்க, அப்போ எத்தனை கோடி மக்கள் பார்க்கணும். 50 பேர் 20 பேர் பார்க்கறதுக்கு இல்லை. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சாகா கேள்வினா நம்ம எதுக்கு பிறந்துக்கிறோம், நம்ம யார், முதல்ல யாருன்னா கேட்டுக்கிறீங்களா நம்ம யாருன்னு. இவனுக்கு புருஷன், அவனுக்கு பொண்டாட்டி, இப்படி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோமே தவிர நம்ம யார், நம்ம யாருன்றதை நம்ம உணரணும். அது பேர் தான் சாகா கேள்வி. நம்ம யார், நம்ம ஒன்றுமே இல்லாத, நம்ம எதுக்கு இந்த பூமிக்கு பிறந்துக்கிறோம், நம்ம எதுக்கு இங்கே வந்துக்கிறோம், நம்ம ஏன் இவங்க வயிற்றில் பிறந்தோம், இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளே நம்ம கேட்கணும். நம்ம கேட்க தான் தெரியும். நம்ம வந்து ஒரு முழுமையாக நம்ம இல்லை, நம்ம உடம்பு நம்மளது இல்லை, நம்ம உயிர் நம்மளது கிடையாது. இது 3மே வந்து தெரிஞ்சுக்கினா தான். இதை தான் வந்து ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க, உயிர் போச்சு தூக்கி போட்டு போ அப்படின்னு. ஏன்னா முழுமையாக ஞானத்தை பற்றி தெரிஞ்சு அடைஞ்சிருக்கும். ஏன்னா முழுமையாக ஞானம் அடைஞ்சால்
ஞானம் அடைஞ்சவங்களே பாதி பேர் அறிவில்லாத தான் சுற்றின்னு இருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க, சிவனை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் அறிவில்லாத சுற்றின்னு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு எண்ணம், வேறு ஆசையில் போயிடுவாங்க. அவங்களுக்கு கடவுள் சேர்க்க மாட்டார் திருப்பியும். கெட்ட ஆசை வந்தாலே அவர்கிட்ட சேர்க்க மாட்டார். இதுதான் உண்மை. எதுவுமே இல்லை, நான் ஒரு அனாதைன்னு யார் போகிறாங்களோ அவங்கள கட்டி அணைச்சிப்பார். இவர் தான் இறைவன், உண்மையாலுமே கடவுள். ஏன்னா அம்மா அப்பா எல்லாமே இறைவன் தான். நம்மளை பெற்றவங்க வளர்த்தவங்க எல்லாம் செத்துருவாங்க. நம்ம கூடலாம் யாரும் வாழ மாட்டாங்க. நம்ம 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 என்னென்ன ஆசைப்படுறோமோ எல்லாம் வரும், எல்லாம் போயிடும். நம்ம லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாத போயிடுவோம். அப்போ அனாதையாக நம்ம சாகக்கூடாது. இப்போ அந்த அனாதைக்கு ஆதரவு சிவம். அந்த சிவத்தை நீ அடைஞ்சின்னா நீ அனாதை கிடையாது. இதுதான் உண்மை. இதை உணராத மனுஷனுங்க ஆசையிலேயே ஓடி 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 பணத்து பின்னாடியே ஓடிக்கின்னு, பொருள் பின்னாடியே ஓடி, இடத்து பின்னாடியே ஓடி, இப்படியே ஓடி 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 அதுக்கு தான் அந்த பாட்டை பாடுகிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நினைக்கிறார். இது ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உள்ளகிற ஜோதி எங்கெங்கே தேர்றியடா முட்டாள் அப்படின்றாரு சிவா வாக்கியர். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு ஓடிக்கினே இருக்காதுங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, உன் உள்ளகிற ஜோதியை நீ எந்த கோயிலில் போய் தன்னாலும் கிடைக்காது, கிடைக்க மாட்டார். உன் உள்ளகிற ஜோதியை நீ போய் ஊர் ஊராக தன்னா எப்படி கிடைப்பார்? உன் உள்ளதான் சிவம் இருக்கிறார். அதை எல்லா சிவபக்தரும் தெரிஞ்சுக்கணும். சிவனை கும்பிட்றவங்கன்னு இல்லை, உலகத்தில் எல்லா தெய்வத்தையும் கும்பிட்றோம். சிவம் ஒன்று தான் இறைவன். மற்றது எல்லாம் அவர் படைப்பில் வந்தது தான். சிவம் ஒன்று தான். சிவமே எல்லாமே, உலகமே, அண்ட சராசரத்தையும் அவர் தான் படைத்தவர். அண்ட சராசரத்தில் இருக்கிற ஒரு ஈ எறும்பு கூட இறை கொடுக்குறவர் தான் இறைவன். அவர் தான் ஜோதி வடிவமான கடவுள். கடவுள்னா நம்ம உள்ள தான் கடவுள் இருக்கிறார். கடவுள்ன்றாங்களா? அது எதுக்கு கடவுள்னு சொல்கிறோம்? கடை, நம்ம உள் கடை, நம்ம உள்ளே கடந்து போனால் தான் கடவுள் தெரியும். அந்த கோயிலில் இருக்கிறார், இந்த கோயிலில் இருக்கிறாருன்னு பணத்தை வேஸ்ட்டு பண்ணுறீங்க, பொருளை வேஸ்ட்டு பண்ணுறீங்க, சுற்றி சுற்றி லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாத செத்தே போயிடுறீங்க. இதெல்லாம் பார்க்க உண்மையாலுமே எனக்கே அழ வருது. ஏன்னா இந்த மனுஷனுங்க இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க, அறிவே இல்லாத நடந்துக்கிறாங்க, பணத்து பின்னாடி ஓடுறாங்க, பொம்பளை பின்னாடி ஓடுறாங்க. இப்படியே போய் போய் லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாத செத்தே போயிடுறானுங்களே. கடவுள்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் கஷ்டத்தை மட்டும் கடவுள்கிட்ட சொல்கிறானு. கஷ்டத்தை கடவுள் எப்படி தீர்ப்பார்? நீ அடையணும், இறைவனை நீ அடையணும்னா கஷ்டத்தெல்லாம் தூக்கி ஓரமாக போடு. எல்லாருக்கும் கஷ்டன்றது, நீ ஆசைப்பட்டால் உனக்கு கஷ்டம் நிச்சயமாக இருக்கும். நீ எது மேலே ஆசைப்பட்டாலும் அதுக்கு கஷ்டம் இருக்கும். அது கடவுள் மேலே பழியை போட்டு போகிறது. கடவுள் உன்னெல்லாம் இதெல்லாம் ஆசைப்பட சொல்கிறாரா? சொல்லு. இதெல்லாம் ஆசைப்படு, இதெல்லாம் கொடுக்கலன்னா கடவுளை திட்டுறது. முட்டாளுங்க தானே அப்போ மனுஷனாக படித்தது, மனுஷ ஜீவனாக படித்தது, அந்த ஜீவ ஆத்மாவை மனுஷன் உள்ளே செலுத்தினது இறைவனை அடையத்துக்கு மட்டும்தான். இவன் கடவுளே திட்ட ஆரம்பிச்சிடறான். அப்போ முட்டாள் தானே அவங்க. அப்போ எங்கே அறிவு இருக்குதுன்னு அர்த்தம்? கேட்டால் அவன் அப்படி படிச்சான்றான், இவன் இப்படி படிச்சிடறான். அவனும் படிப்புக்கும் அறிவுக்கும் வேலையே கிடையாது. நாலேஜ், படிப்புன்றது ஒரு நாலேஜ், அது தேவை. அதுக்கு தான் களவும் கற்றுமாறுன்னு சொல்லிக்கிறாரு. எல்லாத்தையும் கற்றுக்கணும், எல்லாத்தையும் மறந்துடு. பொண்டாட்டி பிள்ளைங்க கூட கற்றுக்கணும், மறந்துடு. இது ஒரு வாழ்க்கை, அவ்வளோதான். நம்ம வந்துக்கிறோம். நம்ம யார் முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யாருமே அதை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லோரையும் பார்க்கும்போது ஒரு டைமில் நானே தனியாக உட்காந்து அழுகணும் போல இருக்கு. என்னடா இவனுங்க இப்படி அழிஞ்சுன்னு கிடக்குறானுங்க, இப்படி போய் நாளைக்கு செத்துருவோன்னு தெரிய மாட்டேங்குது இவங்களுக்கு. கடவுளை அடையிறதுக்கு இவங்களுக்கு ஒரு வழியே தெரிய மாட்டேங்குது. இப்படியே தெரியாதே இவனுங்க செத்துருவானுங்க போகுது. அப்புறம் எதுக்கு கோயிலாக போய் சுற்றுறானுங்க? கோயிலாக சுற்றின்னா கிடைக்கும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. உங்கள் கோயில் உள்ளே போயிட்டு வர்றதுனால சுத்தமான ஆத்மாங்க அது உள்ளே போய் சுற்றுறதுனால அந்த ஆத்மாவோட சுவாசம் மட்டும் நம்ம உடம்புக்கு ஏறும். அவ்வளோதான். இறைவனை நீ அடைய முடியாது.
தியானம் பண்ணால் மட்டும்தான் அடைய முடியும். பொம்பளை ஆம்பளை யாராக இருந்தாலும் தியானம் பண்ணி தான் இறைவனை அடைய முடியும். இந்த இறைவனை அடையத்துக்கு தியானம் ஒரு வழி தான். தியானம் பண்ணலன்னா யாருமே இறைவனை அடைய முடியாது. சும்மா போய் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அகத்தியரும் சொல்லியிருக்காரு, மனம் அது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேணும். நீ ரொம்ப கஷ்டத்தில் கவலையில் போய் கும்பிடும் போது உனக்கு மந்திரம் தேவை கிடையாது. உண்மை அதுதான். மந்திரம் தேவை கிடையாது. நீ உட்காந்து கடவுளை நினச்சி அழுதாலே உனக்கு எல்லாமே கொடுப்பேன். கடவுளை நினைக்கணும், கஷ்டத்தை நினைக்கக்கூடாது. கடவுள்கிட்ட போய் அது இது போய் கேட்கக்கூடாது. இன்னொரு பிறப்பு எடுத்தா உன்னை நினைச்சிக்கினே பிறக்கணும். அது மட்டும்தான் கடவுள்கிட்ட கேட்கணும். இன்னொரு பிறப்புன்னு இருந்தால் உன்னை நினச்சிக்கினே பிறக்கணும், திருப்பி உன்னை நினச்சிக்கினே இறக்கணும். இது பேர் தான் வாழ்க்கை. எல்லோரும் வாழ்க்கைன்றாங்க. வாழ்க்கைன்னா என்னென்னு எனக்கே தெரில. வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைன்றாங்க. என் வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கைன்றது கடவுளை போய் அடையிறது பேர் தான் வாழ்க்கை. ஆசையில் சுற்றுறது பேர் வாழ்க்கை கிடையாது. முதல்ல ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது தான். சாகா கல்வி, சாகா கல்வி, சாகா கல்வி, வேகாக்கால், சாகா தலை. இதெல்லாம் நீ தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி ஒவ்வொரு முழுமையும் உன்னை அடையணும். உனக்கு 10,000 வருஷம் 20,000 வருஷம் இல்லை உன் உயிர் இருக்கிற முட்டை நீ அதை கடைப்பிடிச்சி நீ போயிட்டினாலே அடுத்த பிறப்புன்றது உன்னை இறைவன் ஈசி நம்மக்கிட்ட போன ஜென்மத்தில் இவனால் அடைய முடியல, இந்த ஜென்மத்தில் இவனை நம்ம எழுத்துக்கணுன்ட்டு அவர் எழுத்துக்குவார். இதுதான் சிவம். சிவன்றது எங்கேயும் கிடையாது. நீ தேடாதீங்கன்ற முட்டாள்தனமான வேலை. ஒவ்வொரு மனுஷனும் முட்டாள்தனமாக கோயிலாக சுற்றி ஆத்மாவை மூச்சை வேஸ்ட்டு பண்ணுறது. அமைதியாக இருந்து பாருங்கள். எல்லாத்துலேயும் கோவப்படாமல் இருங்க. யார் எது கோவப்படாமையும் சுத்தமாக இருக்கக்கூடாது. எதுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்போ கோவப்பட்டு தான் ஆகணும். ஆனால் கோபமே வாழ்க்கையாகவே நினச்சின்னு வாழ்ந்தால் குடும்பமே செதறி போயிடும். கோபம் எல்லாத்தையும் சாவடிச்சிடும். அந்த கோபத்தை முதல்ல தூக்கி தூரமாக போட்டணும். பொறுமையை கடைப்பிடிக்கணும். மூச்சை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இந்த ஆத்மாவுக்கு இவ்வளோ தான் மூச்சுன்னு கடவுள் கொடுப்போம். அந்த மூச்சை நம்ம வேஸ்ட்டு பண்ணால் நம்ம இறந்துடுவோம். இதுக்கு வயசு இதெல்லாம் கிடையாது. சாவுக்கு வயசு கிடையாது. பிறக்கும் போதே இவ்வளோ மூச்சுன்னு இந்த ஆத்மாவுக்கு கொடுத்துருவோம். இந்த ஆத்மா மூச்சை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். அப்போ எத்தனை வருஷம் வேணால் வச்சுக்கலாம். நம்மளால் 500 வருஷம் இல்லை 1000 வருஷம் நம்ம மூச்சை கட்டுப்படுத்துகிற சக்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் சாகா கல்வி. அதுக்கு தான் வாசி யோகம். வாசி யோகம்னா ஏதோ வாசி யோகம். நம்ம மூச்சை கட்டுப்படுத்தி நம்ம மூச்சு எங்கேருந்து வருதோ அந்த மூச்சுக்கிட்டே திருப்பி நம்ம மூச்சை திரும்பி சேர்ப்போம். அப்போ அதிகமான மூச்சு போய் சேரும். அந்த இடத்துல காற்று. அந்த காற்று இருக்கிற மட்டும்தான் நம்ம உடலில் நம்ம உடம்பே இருக்கும். இல்லைன்னா அந்த உடம்பு கீழே விழுந்துடும். அதனால தான் சொல்கிறேன், முழுமையாக கடவுளை அடையிறதுக்கு தான் மனுஷனாக பிறந்துக்கணும். இதை புரிஞ்சிக்காமையே போயிடாதீங்க. எல்லா ஜீவராசியுமே கிடையாது. மனுஷன பிறப்பு கொடுக்குறதே கடவுள். அதுக்கு தான் அதை மறந்துட்டு எதுக்கோ போய் இறந்துடாதீங்க. உண்மை அதுதான். இன்றைக்கி தான் இறைவன் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு ஜோதியாக உங்கள் ஆத்மாவுக்கு ஜோதியாக தெரிகிறாரு. இது மட்டும் எனக்கு தெரியுது. இந்த வீடியோவில் முழுமையான இறைவன் உனக்கு ஆத்மாவா இந்த ஜோதியாகவே ஆத்மாவை கொடுக்குறாரு. தெரியுதா உங்களுக்கு? தெரியும் நல்லா. ஏன்னா ஜோதியாக வீடியோ இது வரைக்கும் அவர் கொடுக்க மாட்டார். ஜோதியை காமிப்பார் தவிர கொடுக்க மாட்டார். ஆனால் ஃபுல்லாக ஜோதியாக நின்று சொல்கிறாருன்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் ஜோதி தான் இறைவன். அதை முழுமையாக அடைஞ்சால் கடவுளே ஒரு ஜோதியானவர். நம்ம வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணுறாதீங்க. இந்த உடம்பை வச்சுன்னு நம்ம அடைய வேண்டியது இறைவனை மட்டும்தான். இதை முழுமையாக தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துக்கினே இருக்கிறேன். அது யார் செய்கிறாங்களோ செய்யலையோ தெரியாது.
ஆனால் நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறேன். அதை சொல்ல வைக்கிறது இந்த ஜோதியான இறைவன். வேறு நான் சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கொடுக்கல கடவுள். எனக்கு கஷ்டப்பட தெரியும், சம்பாதிக்கணும், குழந்தை குட்டிங்களை பார்க்கணும், நாய் நிறைய பார்க்கணும், காக்கா குருவிங்களை பார்க்கணும். நான் சம்பாதிக்கிறது இவங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு எப்போதும் போல் ஒன்றுமே இல்லாத ஆகிடும். திருப்பி மறுநாளும் வேலை இருந்தேன். ஏன்னா நான் ஒரு கூலி வேலை செய்கிறேன். வேலை இருக்கும்போது போவேன், இல்லாத போது கடவுளை கும்பிடுவேன். மற்றபடி இதுக்கு அதுக்கு அழிஞ்சின்னு தேடுறதுலாம் கிடையாது. அதாவது இன்றைக்கி ஒரு நாள் சம்பளமாக அதை வச்சு இருக்கிற ஜீவராசிகளுக்கு என்ன வேணுமோ அதை செய்திடும். எனக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்கிற பழக்கமும் கிடையாது, எடுத்து வைக்க மாட்டேன், இனிமேலும் வைக்க போகிறதும் கிடையாது. ஆனால் எல்லா மனுஷனும் தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் இந்த வீடியோவே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிறந்தது இதுக்கு தான். நம்ம பிறந்தது சாகா கல்வின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பிறந்தது இறைவனை அடையிறதுக்கு மட்டும்தான். அதை விட்டு பணத்து பின்னாடியும் எல்லாத்துக்கு பின்னாடியும் ஓடின்னு இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்க கஷ்டப்படுறத பார்த்தா நம்மளுக்கு அழுவ வரும். சொல்லலாம், அம்மா இதுக்கு தான் கடவுள்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த கஷ்டம் மட்டும்தான் தெரியும், கடவுளை தெரியாது. கஷ்டத்தை பார்ப்பாங்களே தவிர அம்மா கடவுளை போய் கும்பிடுமா எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கடவுளை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை தான் அவங்க நினைப்பாங்களே தவிர கடவுளை 5 நிமிஷம் கூட நினச்சி உட்காரத்துக்கு யாராலையும் முடியாது, அப்படி நினைக்கவும் மாட்டாங்க. இப்படி தான் வாழ்க்கை ஓடினுக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு. சும்மா நான் கடவுள் 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 கடவுள்னு போய் கோயிலாக சுற்றுறவங்க முட்டாளுன்றேன். உன் உள்ளகிற கடவுளை நீ போய் தேட தேவையில்லை. உன் ஆத்மாவை நீ மாற்றுறது உங்ககிட்ட தாங்குது. முதல்ல நீ நல்லவனா மனுஷனான்னு இடம் முதல்ல. யாருமே அந்த எண்ணமே இல்லை. அந்த ஆசை பின்னாடியே போய் மனுஷன்ற இயக்கமே போய் மிருகமாகிடுறாங்க. அந்த மிருகத்தனத்தை தூக்கி தூரமாக போட்டு மனுஷனாக வாழுங்க. இறைவனாக முதல்ல இறைவன் உங்களை ஆட்கொள்ளும் போது அவன் கூட நம்ம தொடர்ந்து போகும்போது நம்ம ஆத்மா சுத்த ஆத்மாவாகி நம்மளையே இறைவனாக ஆக்குவார் அந்த ஜோதியான இறைவன். இதை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே வாழணும். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுங்க எல்லாருமே அப்படி தான் புரிஞ்சு வாழணும். எப்பவுமே ஏதோ ஓடினே இருக்கக்கூடாது. ஏன்னா இறைவன் மட்டும்தான் ஒரே ஒரு ஜோதியானவர் தான் கடவுள். ஆமாம், ஒரே ஒரு ஜோதியானவர் தான் கடவுள். அதுக்கு தான் ஏகன் அநேகன் சொல்லுவாங்க. ஏகன்ற ஜோதியான இறைவன், அநேகன்றது நம்ம எல்லா ஜீவராசிலையுங்கிற உயிர் தான் அநேகன். இதே நிறைய பேருக்கு தெரியாது. அதையும் எட்டி வதிப்பானுங்க, அதையும் அடிப்பானுங்க. ஏன்னா அது உள்ள இருக்கிறது சிவம் தான்ன்றது தெரிஞ்சு அவன் எட்டி வதிக்க மாட்டான். அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். இதை எட்டி வதிக்கிறது, நாயை எட்டி வதிக்கிறது, கோயை எட்டி வதிக்கிறது தான் வாழ்க்கையாக வாழ்ந்துன்னுக்கிறாங்க. அப்படிலாம் வாழக்கூடாது. மனுஷன்னா முதல்ல வாழுங்க. எல்லா ஜீவராசியும் ஒன்றுன்னு நினைங்க. உங்களுக்கு ஞானத்துக்கு ஒரு வார்த்தையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு வரேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சி நீங்கள் இறைவனை அடையிற வழியை பாருங்கள். ஏன்னா இறைவனை முழுமையாக அடையிறதுக்கு மட்டும்தான் நான் இந்த வீடியோவே போட்டுன்னுக்கிறேன். ஏதோ சந்தோஷமாக ஜாலியாக இந்த வீடியோவால் எனக்கு பணம் வரேன், காசு வரேன், அந்த ஆசைலாம் எனக்கு கிடையாது. முதல்ல இந்த அக்கௌண்ட்டுன்றதே இருக்காது. ஆமாம், அதுக்கு ஆசையும் கிடையாது நம்மளுக்கு. இறைவனை அடையிறதுக்கு உங்களுக்கு வழி இது தான். சாகா கல்வினா என்ன, தியானம் பண்ணணும். தியானம் பண்ணுறதுக்கு என்னென்ன வார்த்தை தேவை அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்கிறேன். ஒரு வீடியோலேயும் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துக்கிறேன். இன்றைக்கி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லி தரேன், அதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா போன வீடியோலேயே அதை பாதியிலே விட்டேன். இன்றைக்கி முழுமையாக சொல்லித்தரேன் அந்த வார்த்தையை. அதாவது நல்ல விபூதியை ஒரு தட்டில் கொட்டிங்க. ஒரு தட்டில் கொட்டி விபூதி, அதை தான் பஞ்சாசரம்னு சொல்லுவாங்க. அதை விபூதியை கொட்டி நல்லா பரப்பிங்க. பரப்பி ஓங்கார நடு உங்கிறீங்கன்னு எழுதிங்க. இது ஒரு ஞானம் அடையிறதுக்கு ஒரு வார்த்தை.
அதில் இருக்கிற விபூதி எடுத்து யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா கூட போட்டிங்கன்னா அவங்க உடம்பு நல்லா ஆகிடும். நான் இந்த சிவத்தை கும்பிட்றதுக்கு முன்னே அங்காளேஸ்வரி காளியை கும்பிட்டுன்னு இருந்தேன். இந்த காளியை கும்பிடும்போது எல்லா சக்தியும் கொடுத்து பேய் ஓட்டுறதுலேருந்து சூனியம் உடம்புலேருந்து எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் எனக்கு அந்த காளி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நான் எதுவுமே அவங்கக்கிட்ட மந்திரமோ புக்கு அதெல்லாம் படித்ததெல்லாம் கிடையாது. என் மனசில் அவங்க சொல்கிறது அதை நான் செய்கிறது, இதை தான் நான் செய்துன்னு. இப்போ அதெல்லாம் சுத்தமாக சிவத்தை அடைஞ்சவொடனே சுத்தமாக அவங்க பக்கம் போகிறது கிடையாது. ஆனால் தாயன் தந்தை 2 பேரும் அவங்க தான். என் மனசுக்கு அந்த காளியும் அந்த சிவமும் ஒன்று தான். அப்படி தான் நான் என் உடம்பை அப்படி தான் நான் நினச்சின்னு வாழ்கிறேன். மாற்றிங்க முதல்ல. இறைவன் எங்கேயும் இல்லை உங்கள் உடம்புல தாங்கிறாருன்றது சிவன் தான் எனக்கு சொன்னது. இல்லைன்னா நானும் கோயில் கோயிலாக சுற்றி இருந்தவன் தான். ஒன்றுமே தெரியாது அப்போ எனக்கு. அதனால் சுற்றினேன் கோயில் கோயிலாக. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் முக்கால்வாசி கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏதோ சந்து பந்தில் இருக்கிற கோயில் தான் தெரியாது. அப்போது சிவத்தை நான் எங்கெங்கே தேடி இருக்கிறேன் பாரு. ஆனால் சிவம் உள்ளதாக இருக்கிறாருன்னு இந்த காளியால் தான் நான் தெரிஞ்சுக்கினேன். இந்த ஜோதியை உட்காந்து கும்பிடவை தான் அந்த ஜோதியால் இறைவன் நம்ம ஊரில் தாங்கிறாரு. நம்ம தான் தேடுறோம், தேவையில்லாத சுற்றுறோம் முட்டாளில் இப்போ நானே நினச்சிப்பேன், நம்ம முட்டாள் போகிறது இப்படி தான் வாழ்ந்துக்கிறோமா நம்ம. அப்போ நம்ம வாழ்க்கையை எத்தனை வருஷமாக நம்ம வேஸ்ட்டு பண்ணிட்டோம். கடவுளை நம்ம தேடி சுற்றுனதெல்லாம் முட்டாள் தானே. இதை தான் எல்லா மனுஷனுக்கும் நான் என்ன அனுபவிச்சேன்னா எல்லா மனுஷனுக்கும் இறைவனை அடையிறதுக்கு தான் நம்ம உயிரை கொடுத்துக்கிறார் கடவுள். நம்ம ஆன்மாவை கொடுத்து நம்ம உடலை கொடுத்துக்கிறார். அந்த உடலை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த உடல் கிடைக்காது. 1000 கோடி கொடுத்தாலும் திருப்பி இந்த உடல் கிடைக்காது. பணத்துக்கும் உடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த உடல் இருந்தால் தான் நீ இறைவனை அடைய முடியும். அதனால தான் மனுஷனாக படிச்சுக்கிறார் கடவுள். மனுஷனால் தான் உக்காந்து தியானம் பண்ண முடியும். வேறு எந்த ஜீவராசாலையும் உட்காந்து தியானம் பண்ண முடியாது. அதனால தான் மனுஷன் உடலை கொடுத்துக்கிறாரு கடவுள். இப்போ சொன்னோம் பாருங்க, ஒரு தட்டில் விபூதியை கொட்டிட்டு ஓங்கார நடு உங்கிரிங்கன்னு எழுதி வச்சுக்கணுன்னு. நான் சொல்கிற வார்த்தையை ஞாபகமாக உங்கள் மனசில் ஏற்றிங்க. இல்லைன்னா ஒரு 2 வாட்டி 3 வாட்டி கூட போட்டு கேளுங்க, தப்பு கிடையாது. ரங் ஓம் ஸ்ரீ கங் கணபதியே நம்ம. இந்த வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணும்போது சொன்னீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். முழுமையாக தெரிஞ்சுக்கினீங்களா? ரங் ஓம் ஸ்ரீ கங் கணபதியே நம்ம. இவ்வளோதான் வருது. ஆனால் அதில் முன்னே தட்டில் எழுதி வைக்க சொன்ன தெரியுமா, அது முக்கியம். ஓங்கார நடு உங்கிரிங்கன்னு எழுதினீங்கன்னா அந்த 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 ஜோதியோட பவர் அந்த விபூதியில் விழும்போது உனக்கு ஞான அறிவு கொடுத்து அந்த விபூதிக்கும் சக்தி கொடுப்பாங்க. அந்த விபூதியை எடுத்து நீ யார் மேலே போட்டாலும் நோய் தீர்ந்து போயிடும். என்ன மாரி நோயாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிடுவாங்க. இறைவனை முழுமையாக அடையிறதுக்கு எவ்வளோ வார்த்தையை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் எந்த குருவும் கிடையாது. குருன்றவங்களாம் பணத்துக்கு வசந்தான் குருவாக இருப்பாங்க. சிஷ்யன் எனக்கு 10 சிஷ்யங்கிறான். குருலாம் குருன்றவங்க நம்ம மனசு உள்ளதாக இருக்கணும். வெளியே இருந்து குருலாம் கிடையாது. குருன்றவர் இறைவன் மட்டும்தான் குருவாக இருப்பார். அவரே குரு, அவரே கடவுள், அவரே ஆத்மா, அவரே எல்லாமே. நம்மளுக்கு எதுக்கு குரு இந்தமாரி சொல்கிற வார்த்தையை பூச்சி வச்சுங்க. இதுக்கு தான் தேவைப்படுறேன். நானே இதுக்கு தான் தேவைப்படுறேன் உங்களுக்கு. இல்லைன்னா நான் தேவை கிடையாது. ஏன்னா என் உடலே இல்லை, நான் வாழ்கிறேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னா இதெல்லாம் கடைப்பிடிச்சி
தியானம் பண்ணும்போது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். இறைவனோட முழு அருள் கிடைக்கும், ஞான அறிவு கிடைக்கும். ஞானம் அடையத்துக்கு எத்தனை வார்த்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன்னு எல்லா வீடியோலையுமே தெரியும். நான் போட்டுக்கிற வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் ஞானத்தை அடையத்துக்கு இந்த வார்த்தைலாம் தேவைன்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இந்த வார்த்தையும் முக்கியமான வார்த்தை. இதுவும் முழுமையாக மூலையில் போய் சேரும். இந்த வார்த்தையும் புரிஞ்சுக்கினீங்களா? நான் சொன்ன வார்த்தையை ரங் ஓம் ஸ்ரீ கங்கங் கணபதியே நம்ம அப்படின்னும் போது விநாயகரோட அருளோட அந்த ஜோதியோட அருளும் கிடைக்கும். அந்த பஞ்சாசாரம் விபூதிக்கும் அந்த பவர் கொடுப்பாரு. அந்த பவர் கொடுக்கும்போது நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது. எந்த கஷ்டமும் எல்லாமே நீங்கள் வாழ்க்கை. மகாலட்சுமி உங்ககிட்ட உங்கள் வீட்டில் எப்போவுமே இருப்போம். ஆனால் எந்த ஜீவராசிக்கும் பட்னி போட்டுறாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஆத்மா கிடையாது. ஆத்மா வேறு, இறைவன் வேறு. எல்லாருமே அதுக்கு தான் ஐயப்ப சாமிக்கு கோயிலுக்கு மாலை போட்டால் எல்லாருமே சாமின்னு கூப்பிட்றாங்க. உண்மையாலுமே எல்லாருமே சாமிங்க தான். அவங்க மனுஷனாக இருந்தால் தானே. மனுஷனாகவே இல்லைன்னா அவங்கள எப்படி சாமின்னு கூப்பிட்டாலும் அவங்க பிரயோஜனம் இல்லாமல் தானே வாங்குறாங்க. அதில் மனுஷனாக இறைவனை அடையுங்க. இறைவன் நம்மளை படித்தது அதுக்கு தான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டுன்னு எல்லா ஜீவராசியும் தேவையில்லை. எல்லா மனுஷனாக இருந்தாலே எல்லா ஜீவராசியுமே நல்லா வாழும். எந்த உயிரையும் கொல்லாமல் வாழுங்க. அதுக்கு தான் அப்பப்போ வள்ளலாரை பற்றி ஒரு வார்த்தை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அருளாளன்னா ஆகணும்னா நம்ம தியானம் பண்ணால் மட்டும்தான் ஆக முடியும். தியானம் பண்ணுங்க, அப்படியே மாறும். வாசி யோகன்றது வாசியாக மாறும். நீங்கள் தியானம் பண்ண வாசி யோகம் மாறும். வாசி யோகம் மாற எல்லாம் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. தனிமை வேணும் இதுக்கு. இந்த கும்பலாக போய் கோயிலாக சுற்றினீங்கன்னா எந்த சாமி ஒன்றுக்கு அருள்லாம் கொடுக்க மாட்டாங்க. முட்டாளுங்க தான் சுற்றுவாங்க. அதுதான் உண்மை. முட்டாளுங்க தான் கோயிலாக சுற்றுறது. கோயிலாக சுற்றுறத முதல்ல விடுங்க. தியானம் பண்ணால் உட்காருங்க. தியானம் ஒரு விளக்கு ஏற்றி வைங்க. எந்த நிழலும் உங்கள் மேலே படக்கூடாது. தியானம் பண்ணும்போது இந்த விளக்கோட நிழல் கூட நம்ம மேலே படக்கூடாது. விளக்கில் அகல் ஏற்றுறமோ அகலோட நிழல் கூட நம்ம மேலே போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஜோதியாக இறைவனை நம்ம அடையும் போது நம்மளும் ஜோதியாக ஆகணும்னா அந்த விளக்கோட நிழல் நம்ம மேலே போடக்கூடாது. யாருன்னா நிற்கிறாங்கன்னா அவங்களோட நிழலை நம்ம மேலே போடக்கூடாது. கதவு திறக்கிறோன்னா கதவோட நிழல் கூட நம்ம மேலே போடக்கூடாது. இல்லைன்னா இருட்டில் திருப்பி மாயையில் மாட்டிப்பீங்க. அந்த மாயை நம்ம தொடாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு ஜோதியிலேயே இருக்கணும். ஜோதி இறைவன் எப்பவுமே விளக்கு எரிஞ்சிக்கினே இருக்கணும் நம்ம வீட்டில். எனக்கு ஜோதியாக இருந்த அருள் கொடுக்குறவர் இந்த ஜோதியான இறைவன் தான். எப்பவுமே இறைவனை ஜோதியாக தான் நான் வணங்குறேன். விளக்கு தான் நான் ஜோதியாக கும்பிட்டுக்கிறேன். விளக்கு தான் இறைவனாக நினச்சி நான் வாழ்ந்திருந்தேன். விளக்கு தான் எல்லாமே நினச்சேன். இப்போ விளக்கு தான் என்னை மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு போகுது. விளக்கு தான் என்னை எல்லாத்தையும் பார்த்துக்குது. விளக்கு தான் என்னை அந்த ஜோதிக்கிட்டே எடுத்துகிட்டு போய் சேர்க்குது. இதுதான் இறைவன். ஜோதியாக நம்ம இறைவனை கும்பிடும் போது நம்மளை ஒரு நாளும் நம்மளுக்கு விட மாட்டாது. கடவுளுக்கு உருவம் இல்லை. சிவன்றது நீங்கள் தான் அதை முதல்ல புரிஞ்சுங்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி. சிவாய நம. ஓம் நம சிவாய. சிவாய நம. சிவா.